வணக்கம் ஜேடிவி வியூவர்ஸ். நாம் வார கைமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பேச்சுலர் ஸ்பெஷல். ஆனால் நீங்கள் இந்த ரெசிபி கேட்டாலே நிறைய டவுட்ஸ் வரும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ரெசிபி. அதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். என்ன ரெசிபி என்ன விஷயத்தை எல்லாமே நான் உங்களுக்கு செய்ய பார்த்து சொல்கிறேன். எல்லாத்தையும் என் பேச்சுலர்ஸ் மேலே இப்போ டார்கெட் பண்ணி பண்ணிருக்கீங்க, என்ன கதை? அப்படி இல்லை, இப்போ வந்து மோஸ்ட்லி ஓகே, சென்னையில் யார் இருக்கா? சென்னையில் யார் இருக்கா? ஓ, போன வாரம் நான் சொன்னதுக்கு இந்த வாரம் நீங்க தான் சென்னையில் அப்படின்னு என் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். அந்த குக்கர் எடு ஃபர்ஸ்ட். குக்குக்கே குக்கரா? எப்படி நல்லா இருந்துச்சுன்னா கீழே கை தட்டுற ஸ்மைலி போட்டு விடுங்க. இவங்க இந்த ஷோ விட்டு வெளில போகணும்னா கெட் அவுட்னு போட்டு விடுங்க. மட்டனை கொடு. இந்தாங்க. ஸோ இங்கே மட்டன் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் இதில் எள்ளு, கொஞ்சமாக கசகசா அண்ட் மலாட்டை, சில பேர் கசகசா சேர்க்க மாட்டாங்க. இது எதுக்கு, என்ன, எப்படி பண்ண போகிறோம், இது எல்லாமே நான் செய்ய பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் கசகசா, இதை வந்து சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஊற வச்சிட்டோம், இதை நம்ம அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு செய்ய பார்த்து இதை எப்போ சேர்க்க போகிறோம், எதுக்கு சேர்க்க போகிறோம் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மட்டனை ஒரு குக்கரில் சேர்த்துருக்கோம். நாம் பேச்சுலர்ஸ்ன்னு சொன்னாலே கம்மியான மட்டனில் நிறைய ரைஸ், ஆனால் டேஸ்டியாக ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். ஓகே, இவ்வளோதான். இது கூட நம்ம இப்போ தண்ணியை சேர்க்க போகிறோம். அந்த தண்ணி எடுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணி ஏன் அந்த கப்பில் எடுத்துருக்கேன்றது ரேஷியோக்காக தான். இந்த ரேஷியோ அளவு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கப்பில் நான் 1 கப் ரைஸை எடுத்து ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து தம் போட்டு குக் பண்ண போகிறோம். அப்போ அதே கப்பில் அளவு இம்பார்ட்டன்ட்றதுனால அதே கப்பில் தான் நான் இப்போ மட்டனுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப் எடுத்துருக்கேன், இதில் ஒரு பாதி கப் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொடுங்க. நான் பண்ணட்டுமா? வேண்டாம், சரி ஓகே. ஒரு வேளை 2 வேளை ஆகணும்னா உங்களுக்கு கூப்பிட்றேன் கண்டிப்பாக. சரி ஓகே. பேச்சுலர் சமையல் ஒரு பேச்சுலர் இல்லாமல் எப்படி? எந்த ஆங்கிளமா நீ பேச்சுலரு? ஏன் தெரியலையா செஃப்? ஸோ இப்போ நான் வந்து இந்த 2 கப் தண்ணி தான் நம்ம டோட்டலாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபிக்கு. அதுக்கு நான் இப்போ 1 கப் தண்ணி எடுத்து அதில் 1/2 கப்பை மட்டனில் சேர்த்துருக்கேன். ஓகே, இது கூட ஹோல் ஸ்பைஸ், ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, ஓகே, ஒரு பீஸ் ஏலக்காய், இவ்வளோதான் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை நம்ம முதல்ல ஒரு சின்ன ஆடாக இருந்தால் 4 விசில் விடுங்க, கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் 6 விசில் விடுங்க. நம்மளது ஒரு 12 கிலோ கரெக்டாக இருக்கக்கூடிய ஆடை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது சின்னது உள்ள பெருசுல கரெக்டான ஆடு. ஸோ இந்த ஆடு வந்து நம்ம ஒரு மினிமம் உங்களுக்கு 5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம லாக் பண்ணியாச்சு, ரேஞ்ச் ஆன் பண்ணியாச்சு, அதில் நம்மளை மட்டனை சேர்த்தாச்சு. எஸ். ஸோ இந்த சைடு கமன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள அடுத்து பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ப்ராசஸ் ரொம்ப 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 சிம்பிள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பிரியாணி செய்ய பார்த்து இருக்கக்கூடிய பெரிய டவுட், தண்ணி எவ்வளோ வைக்கிறது, நம்பர் 1. நம்பர் 2, குக்கரில் செய்ய பார்த்து எனக்கு இந்த பொலன்னு வரலையே, கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் வந்து ரைஸ் ஏதோ உங்களுக்கு அதிகமாக வெந்த மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த கடையில் சாப்பிட்ற ட்ரைனஸ் கிடைக்காது. அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு வீட்டில் எப்படி சமைக்க போகிறோம், பட் குக்கரோட ஹெல்ப்போட ப்ளஸ் நம்ம தனியாக அதை எப்படி தம் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி எப்படி தம் பண்ண போகிறோன்றதை நாங்கள் காட்ட போகிறோம். ஏன்னா வடி பிரியாணி ரொம்ப ஈஸி. வடி பிரியாணி நீங்கள் நம்ம ஆல்ரெடி முன்னாடி உள்ள ரெசிபிஸ்லையும் பண்ணியிருப்போம். சாதத்தை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து போட்டு தம் போடுறது ஈஸி. ஆனால் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பிரியாணி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஓகே, மட்டன் பிரியாணியில் வெஜிடபிள்ஸ் போடுவாங்களா ஃபர்ஸ்ட்டு? வெங்காயம் தக்காளிலாம் என்ன சொல்லுவீங்க? அது வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வேறு என்னது? அது தேவையான காய்கறின்னு சொல்லணும். காய்கறிக்கு என்ன இங்கிலீஷில்? வெஜிடபிள். இப்போ நான் என்ன சொன்னேன்? வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்னா அது வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். நீ பைத்தியம்ன்றது எனக்கு தெரியும், மக்களுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நீ அடிக்கடி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுற. யார் இந்த சைடு வாக்கில் சலைய சிவி? என்ன ஹன்சிகா மாதிரி? புரியல. ஹன்சிகா மொத்வானி மாதிரி வந்திருக்கு. ஓய்யோ, அதை எடுத்து போய் கழுவி எடுத்துடும் சீக்கிரம். என்னம்மா பண்ணுற? சீக்கிரம் போய் கழுவி எடுத்துடும். ஓடு 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 ஓடு. வெரி குட். எப்பாடா எப்படி வெளில தள்ளணுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இந்த பொண்ணை.
பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஆனியன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் எஸ்பெஷலி ஃபார் மட்டன் பிரியாணி. அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லாங் டைம் குக் பண்ணி ஒரு நல்ல வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் இதை வந்தாலும் ஆட் பண்ணணும். ஸோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இதேமாரி நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். செஃப் வண்டியாமா அதுக்குள்ள வேற வெங்காயத்தை நீங்க தக்காளி ஒரு தடவை தான் நீங்க சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து போயிட்டு வருவேன். இந்தாங்க கழுவுன பாத்துக்காக இதை வெட்டி போடுங்க செஃப், இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்காது. நீயே சாப்பிட்ட எனக்கு அந்த வெங்காயமே வேணாம். கீழே வந்த வெங்காயத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்காக நான் பக்கத்து வீடு வரைக்கும் போய் பம்பு செட்டில் தண்ணி அடிச்சுன்னு வரேன். நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ஓகே டன். கெட் மீ த பிரியாணி பாட். இதோ பிரியாணி பேன். நீங்கள் ஹெவி பாட்டமாக இருக்கக்கூடிய எனி பேன் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அது பாட்டம் மட்டும் ஹெவி இல்லை செஃப், குண்டாவே பெருசாக தான் இருக்குது. ரங்கவி ஸோ இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய், கீ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து எண்ணெய், ஆயில், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ இதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைஸ் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கப்போ ஆட் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார் அனீஸ், கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். செஃப் ஏலக்காய்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காதே, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி எந்த மெத்தடில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டனை தனியாக வேக வச்சுக்கிறோம். அந்த தண்ணியும் கவுண்டில் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு 1.5 கப் தண்ணி வந்து அந்த மட்டன் பிரியாணிக்கு சரியாக இருக்கும். ரைஸை நம்ம க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் நீங்கள் எப்போ மட்டனை வேக வச்சு எடுக்கிறீங்களோ அந்த டைமிங்கில் ஊற வச்சா போதும். இது நம்ம தம்மத்தில் போடுறதுனால முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் ரைஸை வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துடுறீங்களோ, அதாவது அந்த ரைஸை ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பார்த்து உங்களுக்கு இந்த லென்த் ஆஃப் த ரைஸ் நல்லாவே கிடைக்கும். அதேமாதிரி ஊற வைக்க பார்த்து அதிலே ஊறி கொஞ்சம் நம்ம லென்த் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வேக வைக்க பார்த்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இந்த அடுப்பு ஸ்லோவாக வேலை செய்கிறதுனால இந்த எபிசோடில் யார் ஸ்லோவாக இருப்பா? நீ தான். அதனால் ஸ்வாப் பண்ணுறோம். நான் இன்னைக்கு செஃப், நீங்கள் தான் இன்னைக்கு என்னோட அசிஸ்டன்ட். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாம்மா. அதானே செஃப் ஸ்வாப்பிங். ஸ்லோவாக இருந்ததுனால இங்கே பேர் குக்கரே டென்ஷன் ஆகுது. நீங்க இந்த மாதிரி சாகசம் பண்ணுறீங்க இப்போ ஏன் முன்னாடி? ஸோ இப்போ நம்ம இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஓகே செஃப், ஆக்சுவலி நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் இங்கே நின்னதுக்கப்புறம் நானே ஒரு செஃப்பாக உணர்ந்துட்டு இருக்கேன். ஆனியனை போட்டு நல்லா ஒரு ஸ்டிரிங் பண்ணிக்கணும். பிரியாணியில் வந்து மெயின் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்குறது தான். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரியாணி நீங்கள் என்ன தலைகீழ நின்னாலும் சரி பர்ஃபெக்டாகவே வராது. அதனால் வெங்காயம் வதக்குறதுல மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகிடாதீங்க. ஓகே, இந்த வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது இங்கே வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காயை எடுத்து நம்ம 1/4 ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது எப்படி கட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். ஓகே செஃப், இப்போ வந்து சீக்கிரமாக ஒரு பிரியாணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ஸையும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. எடுக்க தேவையில்லை, இது எடுத்துடாதீங்க. இது வந்து அப்படியே நம்ம கத்திரிக்காயை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த காம்பு இருக்கிற மாதிரியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு 1/4 கட் பண்ணிக்க போகிறோம். அந்த பக்கம் போனோடனே கொஞ்சம் என்ன மாதிரி திமிர் காட்டுறாருல. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்ம எல்லா பிரிஞ்சாலையும் கட் பண்ணி வச்சுக்கப்போம். நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிரியாணி நல்லா வரும். அங்கேருந்து பச்சை மிளகா எடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அதை எடுங்க போடுங்க. இதில் எத்தனை ஸ்பூன்? அதில் இருக்கிறத போடுங்க. 250 ரூபா. சரி, ஒரே ஸ்பூன் போட்டேன்.
ஸோ மட்டன் வந்து நம்மளுக்கு 6 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாதீங்க, அந்த ப்ரெஷரோடய இருக்கட்டும். அந்த ப்ரெஷர் அதுவாக இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் அது ப்ராப்பராக குக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம், அப்போ வாட்டர் எப்படி மெஷர்மெண்ட், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ராஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் அந்த தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே ஆட் பண்ணுறேன், ஒரே டைம் தானே எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஒரே டைமில் எப்படி போட்டிங்களா? ஓ அப்படி, அந்த காமெடி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பூன் நல்லா இருக்குது, விசேஷமாக இருக்குது. செஃப் உங்ககிட்ட இப்போ ஒரு கடி கேட்க போகிறேன். எலிக்கு ஏன் வால் இருக்கு? சிக்கனாரு. இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இந்த நிமிஷமே வாக் அவுட். ஏன்னா எலி ஒன்று மாதிரி ஃபூல் இல்லை, அதனால அதுக்கு வால் இருக்கு. எலியை பற்றி கேட்டால் நீங்கள் என்னை அதில் இழுத்துட்டீங்க. இப்போ தெரியலன்னு சொல்லணும். தெரியல சொல்லு. ஏன்னா அது செத்து போனால் அதை பிடிச்சி தூக்கி எறியறதுக்கு. அவர் சமையலை மறந்து என் ஜோக்குள்ளே போயிட்டாரு. அதனால நீ வாரம் 5 கடி கேட்டு அவரை கடிச்சு விட்டுறலாம். எப்படி செஃப்? நீ ஷோக்கு வரதே கடியாக தான் இருக்குது, இதில் வேற நீ கடி வேற கேட்பேன்ற பத்தியா? அதை நினைச்சா தான் ரொம்ப கடியாக இருக்கு. சரி, அங்கே இருக்க மின்ட் எடுமா கொஞ்சம். மின்ட் கஷ்டமே எனக்கு கொடுக்க மாட்டாரு அவர் மனசு. நீ எதையாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சேன். அதை என் கையில் கொடுத்துரு, நீ எதுவும் பண்ணாதன்ட்டு. சூப்பராக அவர் வதக்கியிருக்காரு, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. சில்லி பவுடர் கூட, மிளகாய் தூள் தேவையான அளவு. இதுக்கு தேவையான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 போட்டு எடுங்க. இன்னைக்கு தான் நான் வந்து கிச்சனில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் செஃப். ஏன்? இவ்வளோ நாள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் நான் அதில் பங்களிக்கிறேன்ல. அதான் எனக்கு பயமாக இருக்குது. நீ வேற பங்களிக்கிறியா? இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு. நம்ம சேர்ந்து செய்கிற டிஷ் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இது குக் ஆகிட்டே இருக்கு. பார்த்து, இந்த மட்டனை எடுத்து எங்கள் சைடில் வச்சுருக்கேன். இதில் ஒரு பேனை வைங்க பார்ப்போம். ஓகே, இந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இது இங்கே கொதிச்சுட்டே இருக்க பார்த்து, அதாவது நம்ம முன்னாடி 1 கப் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1/2 கப்பை மட்டனில் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 கப்பை மீதியில் சேர்த்துருக்கோம். இன்னும் 1 கப் மட்டும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஓகே செஃப், நல்லா சூடாயிருச்சு பேன். எண்ணெய் ஆட் பண்ணுங்க. என்ன நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். என்ன வசப்பட்ட? உணர்ச்சி வசம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க இப்போ. இதுவா? இங்கே கட் பண்ணி வச்சு கத்திரிக்காயை இதில் சேர்க்க போகிறோம். வாவ், சூப்பர், அன்எக்ஸ்பெக்டட். இப்போ இதுக்கு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆனியனை நம்ம கட் பண்ணிக்கலாம். செஃப், இது நான் டாஸ் பண்ணிட்டே இருக்கவா? எஸ், அஃப்கோர்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரியா? சரி. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன். இதுவே வந்து நம்ம எலாபரேட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ இந்த மட்டன் வந்து ப்ரெஷர் இறங்கியிருக்கும். இதை நம்ம எடுத்து இப்போ நம்ம இந்த மட்டன் பேஸ் குக்காக ஆரம்பிச்சிச்சு, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த மட்டனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். காட்டுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, அதான் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இங்கே மட்டன் வேக வச்சதை அந்த நம்ம மசாலாவோட சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஃபைனலாக தேவையான தண்ணி. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக ஊற வச்சுருக்கிறதுனால இதில் 1 கப் கணக்குக்கு இருக்குது. இன்னும் நம்ம 1 கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் ஆனால் வந்து அதை 2 பேட்சாக சேர்த்துக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் 1 கப் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் சால்ட் லெவல், ஸ்பைஸ் லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ரைஸும் இதுவும் ஒரே லெவலுக்கு வர அளவு நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தம் போட்டு முடிச்சிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான புதினாவை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மின்ட்டை வந்து சாப் பண்ணிக்கோங்க. செஃப், பிரிஞ்சாலாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கே.
ஸ்லோவாக நல்லா குக் ஆகும். அப்படின்னா அது குக்கிங் ஆகுதுன்னு அர்த்தமா? ஆமாம். ஏன் இப்போ சிரிச்சுட்டே சொல்லுங்க. அங்கே இருக்க லெமன் கொடுங்க. இதாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கீங்களே செஃப். பதட்டமாக இருக்கு. எதனால? நீ பக்கத்தில் நிற்கிறல. பிரியாணியோட கத்திரிக்காய் நல்லா வணங்கிட்டு இருக்குனாலயா? நார்மலாக நிறைய பேர் லெமன் அதுக்கு பதில் வந்து கர்ட் அதெல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த பிரியாணியில் இப்போ லெமன் மட்டும் தான் சேர்க்க போகிறோம், கர்ட் சேர்க்க போகிறது இல்லை. ஓகே. புளிப்புக்கு நம்ம வெறும் லெமனை வச்சே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நம்மளுடைய மெயின் மோட்டோ ரைஸ் நல்லா ட்ரையாக லென்த்தாக வரணும். ஒரு லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துடணும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த கிரேவி, அதாவது இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதில் வந்து உப்பு, காரம், வரப்பு, புளிப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எப்போதுமே நீங்கள் பார்த்து எப்படி யோசிக்கணும்னா, ரைஸில் நம்ம உப்பு சேர்க்க போகிறது இல்லை. அந்த ரைஸு தான் மெயின் நம்மளுக்கு. அந்த ரைஸோட சேர பார்த்து இது கரெக்டாக இருக்குமான்றதை மெயினாக வச்சுக்கோங்க. வாட்டரில் 1 பல் இல்லைன்னா 2 பல் உப்பு தூக்கலாக இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடடடடா, எல்லாம் கரெக்டாக அருமையாக இருக்குது. கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமா இது பிரியாணிக்கு தேவையான உப்பு. ஓகே. டேஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் போட்டால் மட்டும்தான் அவுட்கம் சூப்பராக வரும், இல்லைனா வேஸ்ட். கத்திரிக்காயில் நம்ம கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றின உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு லிட்டை போட்டு மூடுறீங்க. ஓகே. நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்லோவாக குக் ஆகட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரைஸை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இல்லாமல் ரைஸ் அழகாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். நான் பட்டுமா? வேண்டாம். சரி, ஓகே. அவரே பண்ணுவேன். ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரைஸ் இந்த மாதிரி வந்து டைமிங்கில் உடையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரைஸை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அந்த ரைஸை நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி பேஸில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. உங்களுக்கே அதோட கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள். அந்த ரைஸ் இப்படி இருக்குது, பென்சில் மாதிரி. அது நல்லா அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள். நான் பண்ணுறேனோ இல்லையோ, நீ பண்ணுறமான்றவாங்களே, அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. பேச்சுலர்ஸ், ரைஸை வந்து வேக வேகமாக அப்படி பண்ணாதீங்க. ரிசல்ட் எங்களை மாதிரி வரல, அப்புறம் எங்களை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. பொறுமை முக்கியம். சொல்லிடுறேன். பேச்சுலர்ஸ் என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான், இந்த பொண்ணை சேர்க்காம குக் பண்ணுங்க சார், ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஓகே. செஃப் கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிசில் எதுவுமே போடல, தண்ணி அளவு மட்டும்தான் 1க்கு 2 மட்டன் வேக வைக்க பார்த்து அதே தண்ணி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஒன்றா சேர்த்து ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணோம். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் தம் எப்படி போடுறதுன்றத சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த ரைஸ் அண்ட் தண்ணி ஒரே லெவலுக்கு வரணுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். குக்காய் ரைஸ் நல்லா பெருசாகி வரும். நீங்கள் ஸ்டிர் பண்ண பார்த்து ஸ்டிர் பண்ணுங்கள். உடச்சிடாமல் அந்த ரைஸை கலந்து எடுத்திங்கன்னா போதும். அது பண்ணாதீங்க, நான் டாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் டிஷ்ஷுக்கு ஒரு மரியாதை தர மாட்டேங்கிறாரு. இதுலேயுமே வந்து நார்மலாக வந்து புளி ஆட் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பேச்சுலர்ஸ்ன்னு சொல்லி சொன்னதுனால புளி ஊற வைக்கணும். அதை வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் எடுக்கணுன்றது இல்லாமல் நம்ம லெமன்லேயே போக போகிறோம். இப்போ எப்படி பிரியாணிக்கு போனோமோ அதே மாதிரி தான் நம்ம அதுக்குமே போக போகிறோம். ஸோ இதுக்கு அந்த லெமன் எடுங்க, கட் பண்ணி தரேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு லெமனா? ஒரு லெமன், ஒரு ஹாஃப் லெமன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மூடியை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே பிரிஞ்சால் குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருந்தோம். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேர்க்கடலை, எள்ளு, கசகசா. சில பேர் கசகசா போடுவாங்க, கசகசா போட மாட்டாங்க. அதேமாதிரி சில பேர் வந்து இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே புளி தான் சேர்ப்பாங்க. இப்போ பேச்சுலர் ரெசிபின்றதுக்காக நான் அதை ட்வீக் பண்ணி கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு ஃபைனலாக குக் பண்ணோன்னா நம்ம பிரிஞ்சால் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி
இந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி சார் நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக மட்டன் பிரியாணியாகவே இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோவில் எப்படி செய்கிறது, இல்லை எந்த ரேஷியோவில் செய்யணும், இல்லை எப்படி குக்கரில் வைக்கணும், இல்லை எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி வடி பிரியாணி பார்க்கலாம் நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்க, நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பாட்டில் அதே பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரக்கூடிய எஃபெக்டில் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஈஸி தான். இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ரைஸும் பிரியாணியும் ஒரே லெவலுக்கு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்கள் முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் ரைஸும் பிரியாணியும் சேர்ந்து, அதாவது ரைஸும் தண்ணி லெவலும் சேர்ந்து வர பார்த்து நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க, அது மறந்துடாதீங்க. ஆல்சோ இதில் சிக்கனில் பண்ண பார்த்து சேம் ரெசிபி தான், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் நான் எந்த விதமான அதிகமான மசாலாவையும் சேர்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, தயிர் சேர்ப்பாங்களே, தயிர் டெஃபினட்டாக சேர்க்கலாம். தயிர் ப்ளஸ் வந்து ஸ்பைசஸ், நீங்கள் தனியான ஸ்பைசஸ் அரைச்சி வைக்கிறதா இருக்கலாம். இது அதேமாதிரி நிறைய மசாலாஸ் போட்டிங்கனாலும் பிரியாணி நல்லா வராது. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கு பார்த்தா பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே எலிவேட் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிரியாணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரே லெவலுக்கு ரெண்டுமே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா தம் போட போகிறோம். இது பிடிங்க, இந்த பேனை வைங்க. இந்த பேனை ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒரே லெவலில் எதுவாகணும். இப்போ நம்ம இதை மூட போகிறோம். ஓகே. மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கீயை சேர்த்துக்கலாம். கீ எடுத்துருங்க. இந்தாங்க கீ, போங்க இந்தாங்க கொஞ்சமாக கீ மேலே. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நோ காம்ப்ளிகேஷன், நத்திங். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக இப்போ அந்த தம் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு மினிமம் 4 to 5 minutes. இந்த தவா நல்லா ஹீட் ஆகி சூடானதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும். சிம்மில் இருக்குன்னு பயப்பட தேவையில்ல, இது அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம், அதனால் ப்ராப்ளமே இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு நானும் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹையில் வைங்க, ஒரு 3 to 4 minutes, தவா நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வைங்க, ஒரு 10 minutes, நம்ம பிரியாணி ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை கவர் பண்ணிட்டு இதுக்கு மேலே வெயிட்டை வச்சிடலாம். ஓகே. நல்ல வேலை போய் வெயிட் எடுத்துட்டு வா ஓடுன்னு சொல்லாமல் இருந்தாரு. ஆமாம், சொல்லியிருக்கலாம்ல. சரி, இந்த சைடு வந்துடுங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை இவங்ககிட்டருந்து காப்பாற்றுவோம். ஸோ இப்போ நான் அந்த பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹாஃப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டும் இப்போ அந்த வாட்டரும் சேர்ந்து அந்த கத்திரிக்காயோட நல்லா மெர்ஜ் ஆகணும். சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேஸ்ட் சேர்த்த உடனே வந்து அது பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சிம் பண்ணிட்டு இதுவுமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஸோ கலர் ஆகணும். அதனால் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு குக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டுமே இங்கே குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த 3 minutes ஆகிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இதை நம்ம சிம் பண்ணிக்கிறோம். இன்னொரு 10 minutes குக் ஆன உடனே பிரியாணியில் இன்னொரு தம் ரூல் இருக்குது. குக் ஆகிடுச்சுன்னு உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்காது. அது வேகாமல் தான் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வேறு வேறையாக தான் இருக்கும். ஸோ இந்த தம்மில் வேகணும்னு பார்த்து அந்த டைமிங் நம்ம கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 10 நிமிஷம் எப்படி சிம்மில் அது குக் ஆகுதோ அதுக்கப்புறமும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா புகை வருது பாருங்கள், க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புகை வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த புகை வராத டைமிங்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது நீங்கள் சிம்பிளாக இப்படி வச்சுப்போமே, 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க, 10 நிமிஷம் சிம்மில் வைங்க, அப்புறம் ஒரு 8 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம இதுக்கு ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஓகே. என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு தெரியும். என்ன சொல்லு. மிச்சம் இருக்க அந்த இதை வந்து அதில் போட போகிறோம். எதை? அரைப்பு. இல்லை, அரைவே பாதி தான் போதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பூன் எடுக்காங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு இப்போ இன்னொரு பேர் எண்ணெய்க்கான் தான் சொல்லுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் பார்த்து நீங்கள் அது வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் அ ஃபேட், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நிறைய சேர்த்து இது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி இது முடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. பிரியாணி மட்டும்தான் அப்படி. இவனை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவனை அப்படி ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி. ஓ, முடிக்கலையா? சரி சொல்லுங்கள். பாஸ் சொல்லுங்கள். பிரியாணி என்னங்க பிரியாணி?
கத்திரிக்காக பிரியாணி செய்ய போகிறோமா, பிரியாணிக்காக கத்திரிக்காய் செய்ய போகிறோமான்றதை மறந்து அந்த கத்திரிக்காகவே இன்னொரு வாட்டி நீங்கள் பிரியாணி செய்வீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய். அண்ட் ரொம்ப ஷெல்ஃப் லைஃபும் வரும். சில பேர் இதில் வினிகர்லாம் கொஞ்சம் கொஞ்சம்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ அது உங்களோட ஆப்ஷனல் தான். எகைன் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய லெமனே போதுமானது. அண்ட் புளி சேர்ப்பாங்க சில பேர். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் சொல்கிறதுனால நான் ரொம்ப ஃபஸ்ஸாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி லெமன்லேயே நம்ம போகிறோம் இந்த வாட்டி. இந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. சூப்பர் செஃப். வெரி டேலண்டட் டிஷ். என்ன டேலண்டட் டிஷ்? சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா அந்த மசாலாலாம் மேலே வர்ற மாதிரி வச்சு ஊற விட்டுறணும். இதை வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. செஞ்சவொடனே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா யாருக்குமே இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இது நல்லா ஊறணும். நீங்கள் ரெண்டு விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சா இதை பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவது நல்லா இந்த மாதிரி அமுக்கு பார்த்து இந்த மாதிரி பூ மாதிரி பிரிஞ்சு வருதா இதை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மசாலாஸை ஒன்று சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸெல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு இவனை வந்து இந்த மசாலாவை அப்படியே ஊறுற அளவுக்கு விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இவனை தொடணும். இப்போ இங்கே இவரு ரெடி ஆகிட்டு அப்படி என்ன ஆயிருக்காருன்னு பார்த்துருமா? என் கை வச்சு திறக்கவா? நல்லா வரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நானே பார்த்துக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ரிசல்ட் எனக்கு. ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. வாவ், அமேசிங், அற்புதம். செஃப் நீங்க சாதிச்சிட்டீங்க. என்ன சாதிச்சிட்டாங்க? இனிமே பேச்சுலர்ஸ் மனசுல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அடாடாடாடா, வாசனை இப்படி இழுக்குது இந்த இதை நோக்கி. ஸோ பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நம்மளோட பிரிஞ்சாலம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய பிரியாணி பிரிஞ்சால் ரெண்டுமே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.